உங்க வாழ்க்கை முடியறதுக்கு முன்னாடி நீங்க பேசுற வார்த்தை ரொம்ப லிமிட். அந்த வார்த்தையில நீங்க பேசும்போது உங்க ஆயுட்காலம் கம்மியாயிட்டே வருதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஸோ திஸ் இஸ் சேது. வெல்கம் டு ஃபிலிம் ஃபிட். இன்னைக்கு நம்ம ஷார்ட் ஃபிலிம் ரெக்கமெண்டேஷன்ல பார்க்குற ஃபிலிம் 1500 வேர்ட்ஸ். ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில மொத்தமாக வெறும் 1500 வார்த்தைகள் மட்டும்தான் பேச முடியும். அப்படி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவனுடைய லைஃப் டைம்லேருந்து ஒவ்வொரு நாள் கம்மியாயிட்டே வரும். அதை எப்படி அவன் லைஃபையும் ரிலேஷன்ஷிப்பையும் ஹேண்டில் பண்ண போகிறான் அப்படிங்கிறதான் மிச்சம் இருக்க ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா ரொம்ப யூனிக்காகவே இருக்கு. டைலாக்ஸ் மினிமலாகவே இருந்தாலும் நரேஷன் சுச்சுவேஷன் மூலமாகவே ஸ்டோரியை பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. ஒரு சிம்பிள் ஐடியாவை எந்த அளவுக்கு என்கேஜிங்காக டெவலப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் ஆண்ட்ரூ சாப்ளின் ப்ராப்பரான ப்ரெசன்டேஷன், கிரேசியான கான்செப்ட், இதை எந்த அளவுக்கு எமோஷனல் ப்ளஸ் காமெடி மிக்ஸ் பண்ண முடியுமோ ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் டெக்னிக்கல் சைட் பார்க்க போனால் சினிமாட்ராஃபி க்ளோஸ்அப் அதிகமாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். எடிட்டிங் மாண்டேஜ் ஸ்டைல் அதிகமாக இருக்கிறதுனால படத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் க்ளீனாகவே இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் சஃபுல்லாக இருக்கும், பட் எஸ்எஃப்எக்ஸ் ஒரு ப்ராப்பரான மினிமல் ரியலிசமை நமக்கு கொடுக்கும். லீட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். டைலாக் ரொம்ப லிமிட்டடாகவே தான் இருக்கும், பட் எக்ஸ்பிரஷன் மூலமாகவே எமோஷனை ப்ராப்பராக கன்வே பண்ணியிருப்பாங்க. அது படத்துக்கு ரொம்ப பெரிய வேல்யூ அமைஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக யூனிக் கான்செப்ட், எமோஷனல் ப்ளஸ் காமெடி பேலன்ஸ், ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ். சிலருக்கு கான்செப்ட் கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் ஆகலாம், நரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம், கிளைமேக்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்துக்கலாம் தோணும். பட் ஓவராலாக 1500 வேர்ட்ஸ் சொல்ல வரது என்னன்னா, ஒரு வார்த்தைக்கும் வாழ்க்கையில் அதிகமாக வேல்யூ இருக்குது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபிலிமோட லிங்க்கை சாட் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறோம், செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி படங்களை நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும் பண்ணாமல் ரெக்கக்னேஷன் பண்ணுறதுக்கும் எங்கள் சேர்ந்து நாங்கள் ஸ்டெப் எடுத்திருக்கோம் ஃபார் த ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு. அதுதான் த ஃபிலிம் ஃபிட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2026. செக் பண்ணி பாருங்கள், கீழே வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறோம், உள்ளே போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் படங்களுக்கும் ஒரு ப்ராப்பரான ரெக்கக்னேஷன், ஸ்டேஜஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்களும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டே 1 ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 1 டே நீங்கள் யாரத்தை காட்டும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஹார்ட் ஒர்க் நம்பி ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.